சிவகங்கையில் கொலை செய்ய திட்டம் தீட்டிய 2 பேர் ட்ரோன் கேமரா உதவியுடன் பிடிபட்டனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சிவகங்கை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்ட ரவுடிகள் இருவரை ட்ரோன் உதவியோடு சினிமா பாணியில போலீசார் கைது செய்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா சிவகங்கை காவல் நிலையத்துல எச்.எஸ். ரவுடியாக இருப்பவர் வெற்றிவேல், இவருடைய மூத்த சகோதரி சந்தியா, இவர் 2023 உயிரிழந்திருக்கிறார். வரதட்சணை கொடுமை காரணமாக இவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரது கணவர் சோமசுந்தரம் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு நிறைவேறி இருக்கிறது. இந்த நிலையில்தான் வெற்றிவேல் தனது சகோதரியின் மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவரது கணவர் சோமசுந்தரத்தை கொலை செய்ய திட்டமிட்டு அவரது நண்பராக இருக்கக்கூடிய ஜெயக்கண்ணன் உதவியோடு அவரை கொலை செய்ய திட்டமிட்ட தகவலானது சிவகங்கை எஸ்பியா இருக்கக்கூடிய சிவபிரசாத் அவருக்கு கிடைத்திருக்கிறது. உடனடியாக போலீசார் அவர் மறைந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்றிருக்கிறார்கள். மேட்டுப்பட்டி என்ற ஒரு கிராமத்துல காடு பகுதியில, வயல்வெளி மற்றும் காடு பகுதியில அவர் மறைந்திருப்பதும் அவரை பிடிக்க திட்டமிட்ட போது போலீசாருக்கு அவர் தள்ளி காட்டியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது நூதனமாக ட்ரோன் காட்சிகள் உதவியோடு அந்த 2 நபர்களையும் விரட்டி இருக்கிறார்கள். சுற்றி போலீசார் நின்று கொண்டிருந்த ட்ரோன் தன்னை கண்காணிக்க தெரிந்து கொண்ட அந்த ரவுடி இருவரும் ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் தப்பி ஓட முயற்சித்த போது காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து அரிவாள் போன்ற ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எச்.எஸ். ரவுடியாக இருக்கக்கூடிய வெற்றிவேல் மற்றும் அவரது கூட்டாளி ஜெயக்கண்ணன் ஆகிய 2 நபர்களையும் எஸ்பி சிவபிரசாத் தலைமையிலான போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.